அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி, காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத மாற்றம் அடுத்த 7 நாட்களில் இந்த வாரத்தில் நவம்பர் 12ஆம் தேதி முதல் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். இது நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான சிறப்பான தருணமாக இந்த வேலை அமையும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேலையை தனுசு ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொண்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தவிர்ப்பதோடு இந்த தருணத்தில் நிறைந்த மாறுதலை சந்திக்க முடியும். சூரியனினுடைய நீட்ச நிவர்த்தி, குருவினுடைய வக்ரகதி, பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இருக்கின்றன என்றால், அஷ்டமத்தில் ஏது இருப்பது நிச்சயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே சனியின் வக்ரம், குருவின் வக்ரம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சூரியனும் நீட்ச நிவர்த்தி பெறும் தருணம் என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்க போகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதி பொதுவாகவே வக்ரம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படும். வலுவிழந்து அவர் வக்ரம் பெறுவது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றாலும் கூட சப்தமத்தை நோக்கி நகர்கிறார். இது உறுதியாகவே மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறது. எனவேதான் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நெருக்கடிகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி மிக வலுவாக சப்தமத்தை நோக்கி நகர்வதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாக மாற்ற முடியும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமல்லாது அடிப்படையான தேவைகளை மேம்படுத்துவதோடு சௌகரியமான சூழலையும் உருவாக்கும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி, மிக சிறப்பான முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், காரிய தடைகள் போன்றவற்றை தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூட போகிறது. எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை மற்றவர்களின் பார்வையிலும் யோசித்து செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயம் விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம். இதுவரை இல்லாத அளவிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சனியும் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல
குழப்பங்களுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, ஆயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் எளிதில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும். ஆனால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம். அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை தவிர்க்க வேண்டும். அதே சமயம் பொழுதுபோக்கிற்காக எப்போதும் போனை பார்த்து கொண்டிருப்பதையும் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பணிக்காக இருந்தாலும் சரி, மற்ற பணிக்காக இருந்தாலும் போனை அதிக நேரம் பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பது உள்ளிட்ட விஷயங்களிலும் கவனத்துடன் இருந்தால் சனியின் அமைப்பு நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைத்து கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே சனியின் வக்ரத்தின் காரணமாகவும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வெற்றிக்கு உரித்தான 3 தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வருவது இந்த வாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுவின் அமைப்பால், அதே போன்று கேதுவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருவதால் பல வகையில் 4 திசையிலும் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு, கேது, சனி, குரு என பெருவாரியான கிரகநிலைகள் சிறப்பான சூழலை உருவாக்குவதால் நிறைந்த மாறுதல் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் இழுபறியாக இருக்கக்கூடிய பல பணிகள் விரைவாக மாறும். இந்த தருணத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகளும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வித்யாகாரகரான புதனும் அவருடன் இணைந்திருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய கண்ணோட்டத்தோடு அனைத்து பிரச்சனைகளையும் அணுகுவதால் பல பணிகளில் நல்ல தீர்வு கிடைப்பதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மங்களக்காரகரான செவ்வாய். அவருடன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று அமருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. காத்திருக்கும் அதிர்ச்சியாக வீண் விரய செலவுகளை அதீதமாக சந்திக்கக்கூடிய சூழல் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகுவதற்கான வாய்ப்பும் சூழலும் அதீதமாக இருக்கிறது என்பதை நிச்சயமாக சூரியன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. சூரியன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே தேவையற்ற அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இது போன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை உருவாக்கினாலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட இதுவரை இல்லாத அளவிற்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயம் மாறும்.